அந்த உயரமான இடத்தில் இருந்து பார்க்கும்போது உலகம் மிக சிறியதாக தெரிந்தது. பிடிச்சிருக்கா? இந்த வீட்டோட ஓனர் வெளியூர்ல இருக்காங்க, அதான் இவ்வளோ கம்மி பட்டணத்தில் கிடைச்சிருக்கு. இங்க நீ நிம்மதியா இருக்கலாம் நித்யா, யாருமே உன்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்க என்று ரம்யா சொல்ல நித்யாவுக்கு ஒரு கணம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் அந்த பனிமூட்டத்திற்கு பின்னால் விக்ரமின் அந்த தீர்க்கமான கண்கள் அவளை தேடுவது போன்ற ஒரு பிரம்மை அவளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. இங்காவது அந்த வேட்டைக்காரன் கண்ணில் படாம நான் தப்பிப்பேனா என்று யோசித்தபடி தன் புதிய வாழ்க்கையை அந்த மலை உச்சியில் தொடங்க தயாரானாள். நித்யா கொடைக்கானலின் அந்த பனிமூட்டமான அதிகாலையில் தன் புதிய வீட்டின் ஜன்னலை திறந்த போது மேகக்கூட்டங்கள் மெல்ல அறைக்குள் நுழைந்து அவளை தழுவிச் சென்றன. அந்த மரத்தாலான காட்டேஜின் வாசனை அவளுக்கு ஒருவிதமான அமைதியை தந்தது. ரம்யா சொன்னது போலவே அந்த வீடு ஒரு தனி தீவு போல அமைந்திருந்தது. சுற்றிலும் தேயிலை தோட்டங்களும் தூரத்தில் தெரியும் பள்ளத்தாக்கும் அவளது மனபாரத்தை லேசாக குறைத்தன. அன்று காலை ரம்யா பார்த்து கொடுத்த அந்த ஹோம்ஸ்டே நிர்வாக பொறுப்பில் சேருவதற்காக நித்யா தயாரானவள் ஒரு எளிமையான சுடிதார் அணிந்து குளிருக்கு இதமாக ஒரு சால்வையை போர்த்தி கொண்டு ரம்யாவுடன் கிளம்பினாள். அந்த அலுவலகம் ஒரு பெரிய மலைச்சரிவில் பூக்கள் நிறைந்த தோட்டத்திற்கு நடுவே அமைந்திருந்தது. நித்யாவின் அனுபவத்தையும் அவளது நிதானமான பேச்சையும் பார்த்த அந்த மேனேஜர் உடனே அவளை வேலையில் சேர்த்து கொண்டார். நித்யா, இங்க வர்ற கெஸ்ட் எல்லாரும் அமைதியை தேடி வர்றவங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறது தான் உன் வேலை. உனக்குன்னு ஒரு தனி கேபின் இருக்கு, அங்கேயே நீ உன் வேலையை கவனிக்கலாம் என்று அவர் சொல்ல நித்யாவுக்கு பெரிய நிம்மதியாக இருந்தது. அலுவலகத்தில் முதல் நாள் வேலை அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. கம்ப்யூட்டரில் பதிவுகளை சரிபார்ப்பது, வரும் விருந்தினர்களுக்கு அறைகளை ஒதுக்கீடு செய்வது என அவள் பிஸியாக இருந்தாள். சென்னையில் அந்த பெரிய ஆபீஸ்ல விக்ரம் சார் முன்னாடி பயந்து பயந்து வேலை பார்த்ததை விட இங்க இந்த அமைதியான சூழல்ல வேலை பார்க்கறது எவ்வளோ சுகமா இருக்கு என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டாள். வேலை முடிந்து மாலை 6 மணிக்கே வீடு திரும்பிய நித்யாவுக்கு அந்த தனிமை ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது. ரம்யா அவளுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி வந்து கொடுத்திருந்தாள். அந்த சிறிய சமையலறையில் தனக்காக ஒரு கப் சூடான காஃபியை தயாரித்து கொண்டு பால்கனியில் இருந்த அந்த மர நாற்காலியில் அமர வெளியே மெல்ல இருள் சூழ தொடங்கி மலைச்சரிவில் இருந்த வீடுகளின் விளக்குகள் நட்சத்திரங்கள் போல மின்னத் தொடங்கின. இந்த நிமிஷம் நான் நிம்மதியா இருக்கேன், யாருடைய மிரட்டலும் இல்லை, யாருடைய அதிகாரமும் இல்லை என்று நினைத்த போது அவளது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஆனாலும் அந்த பனிமூட்டத்திற்கு நடுவே கார் சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவளது இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. ஒருவேளை அவர் கண்டுபிடிச்சு இங்க வந்துருவாரோ என்ற பயம் அவளது அடிமனதில் நிழல் போல தொடர்ந்தது. விக்ரமின் அந்த தீர்க்கமான பார்வை, அவளது கையை பற்றி அவர் காட்டிய அந்த உரிமை, இவை அனைத்தும் அவளது கனவுகளில் வந்து அவளை அச்சுறுத்தின. அன்று இரவு அந்த ஃபயர் பிளேஸ் அருகே அமர்ந்து நெருப்பின் கதகதப்பில் புத்தகத்தை படிக்க முயன்றாள். ஆனால் அவளது கவனம் சிதறியது. விக்ரம் சார் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? நான் நகையை திருப்பி கொடுத்தது அவருக்கு எவ்வளோ பெரிய அவமானமா இருந்திருக்கும். கண்டிப்பா அவர் சும்மா இருக்க மாட்டார். ஆனா இந்த மலை உச்சிக்கு அவர் வர வாய்ப்பே இல்லை என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள். மறுநாள் காலை விடியற் காலையிலேயே எழுந்து அந்த தோட்டத்தில் பூத்திருந்த ரோஜாக்களுக்கு தண்ணீர் ஊற்றினாள். அந்த புதிய ஊர், அந்த புதிய வேலை, அந்த அழகான வீடு அனைத்தும் அவளுக்கு ஒரு மறுபிறவி எடுத்தது போன்ற உணர்வை தந்தன. விக்ரம் என்ற பெயரையே தன் நினைவில் இருந்து துடைத்தெறிய வேண்டும் என்று அவள் உறுதி எடுத்துக்கொண்டு பகல் நேரங்களில் வேலையில் மூழ்கி போவதும் மாலை நேரங்களில் அந்த பள்ளத்தாக்கின் அழகை ரசிப்பதுமே அவளது தினசரி வாடிக்கையானது. கொடைக்கானலின் அந்த பனிப்போர்வை அவளை பாதுகாப்பது போலவே அவளுக்கு தோன்றியது. ஆனால் விதி அவளுக்காக வேறொரு திட்டத்தை சத்தமில்லாமல் தீட்டிக் கொண்டிருப்பதை அந்த பேதை அறியவில்லை. அதே நேரம் பாலியின் அந்த பசுமை போர்த்திய உபுத் பள்ளத்தாக்கில் இரவு மெல்ல தன் கருநீல போர்வையை விரித்திருந்தது. அர்ஜுனும் வித்யாவும் தங்கியிருந்த அந்த தனிமை வில்லாவை சுற்றி இரவு நேர பூச்சிகளின் மெல்லிய ரீங்காரமும் தூரத்தில் கேட்ட அருவியின் சத்தமும் ஒரு இயற்கையான தாலாட்டை பாடிக்கொண்டிருந்தன. அறைக்குள் நறுவன மெழுகுவத்திகளின் மெல்லிய வெளிச்சம் அங்குமிங்கும் நடனமாடிக்கொண்டிருக்க காற்றில் சந்தனமும் மல்லிகையும் கலந்த ஒரு மனம் கமழ்ந்தது. வித்யா குளித்துவிட்டு ஒரு மெல்லிய சந்தன நிற சாட்டின் நைட்டியில் ஈரக்கூந்தலை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிட்டு ஜன்னல் ஓரம் நின்று அந்த பனிமூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கழுத்தில் மின்னிய அந்த தாலி மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பட்டு சொலித்தது.
அர்ஜுன் மெல்ல அவளது பின்னாடியே வந்து அவளது இடையை சுற்றி தன் பலமான கைகளை பளைத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவனது சூடான மூச்சு காற்று அவளது பிடரியில் பட்டதும் வித்யா அவளை அறியாமலேயே சிலிர்த்து போனாள். அர்ஜுன், என்ன இது, இன்னும் தூங்கலையா என்று அவள் மெல்ல முணுமுணுக்க அர்ஜுன் அவளது தோல் சரிவில் தன் முகத்தை புதைத்து ஆழமாக சுவாசித்தான். தூக்கமா? வித்யா, இந்த பாலி தீவோட இந்த அழகான இரவுல உன்னை விட்டுட்டு தூங்க எனக்கு என்ன பைத்தியமா? உன் மேல வீசுற இந்த மல்லிகைப்பூ வாசம் எனக்கு எப்பவும் போல கிறங்கடிக்குதுடி என்று அவன் காதோரம் கிசுகிசுக்க வித்யா அவனது கைகளின் மேல் தன் கைகளை வைத்து அழுத்தினாள். அர்ஜுன் அவளை மெல்ல தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஆழமாக ஊடுருவி பார்த்தான். அவனது கண்களில் இருந்த அந்த தாகம் வித்யாவை நிலைகுலைய செய்தது. அவன் அவளது முகவாயை தூக்கி அவளது இதழ்களுக்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு சென்று, வித்யா, அன்னைக்கு கல்யாணத்துல தாலி கட்டும் போது இருந்த அதே பயிற்றம் இப்போ உன் கண்ணுல தெரியுதே. ஆனா இப்போ பயப்படாத, நான் உன் புருஷன். இன்னைக்கு இந்த தனிமை நமக்கானது என்றபடி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட அழகான முத்தத்தினை பதித்தான். வித்யா அவனது அணைப்பிற்குள் உருகி போனாள். அவளது கைகள் அவளை அறியாமலேயே அவனது கழுத்தை சுற்றி கொண்டன. அர்ஜுன் அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு அந்த பூக்கள் தூவப்பட்ட மெத்தையில் மெல்ல சாய்த்தான். ரோஜா இதழ்கள் அவளது மேனியில் பட்டு சிதற அறைக்குள் இருந்த ஏசியின் குளிர் ஒரு பக்கம் வாட்டினாலும் இருவருக்கும் இடையே இருந்த அந்த தீவிரம் ஒரு கதகதப்பை தந்தது. அர்ஜுன் அவளது காதோரம் குனிந்து, வித்யா, படிப்புக்காக 1 வருஷம் குழந்தை வேண்டாம்னு சொன்னது உண்மைதான். ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கும் உன் கூட இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கும் அந்த முடிவு தடையா இருக்காது இல்ல என்று சொல்லி அவளது ஆடையின் முடிச்சுக்களை மெல்ல தளர்த்தினான். அந்த நள்ளிரவில் பாலி தீவின் அந்த அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அவர்களின் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொட்டது. அர்ஜுனின் ஒவ்வொரு தீண்டலும் வித்யாவிற்கு புதிய உலகத்தை காட்டியது. அவனது கைகளின் அரவணைப்பில் அவள் தன்னை முழுமையாக ஒப்படைத்தாள். வார்த்தைகளை விட அவர்களின் சுவாசமும் இதய துடிப்பும் அதிகமாகி இருந்தன. இரவு கழிய கழிய அவர்களின் காதல் இன்னும் ஆழமானது. அர்ஜுன் அவளது மார்பில் சாய்ந்து கொண்டு, வித்யா, நீ என் உயிர்டி. உன்னை ஒரு குறையும் இல்லாம நான் பாத்துக்குவேன். இந்த 1 வாரம் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கை முழுக்க இப்படி ஒரு காதலோட தான் இருக்கணும் என்று சத்தியம் செய்தான். வித்யா அவனது தலையை வருடிவிட்டு அவனது நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள். எனக்கு தெரியும் அர்ஜுன், உங்களை அடைஞ்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னாள். அதிகாலை வேளையில் ஜன்னல் வழியாக பாலியின் அந்த முதல் சூரிய கதிர்கள் எட்டி பார்த்த போது வித்யா அர்ஜுனின் மார்பில் சாய்ந்து கொண்டு ஒரு நிம்மதியான உறக்கத்தில் இருந்தாள். அர்ஜுன் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு அவளது நெற்றியில் ஒரு முத்தமிட்டு தானும் உறக்கத்தில் ஆழ்ந்தான். அந்த பனிமூட்டத்திற்கு நடுவே அவர்களின் ஹனிமூனின் அந்த இரவு ஒரு அழகிய கவிதையாக முடிந்தது. பாலியின் அந்த அதிகாலை பொழுது பறவைகளின் மெல்லிய கீச்சொலிகளுடன் விடிந்தது. வித்யா மெல்ல கண் விழித்த போது அர்ஜுன் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அவளது கன்னத்தை செல்லமாக வருடிய அர்ஜுன், குட் மார்னிங் வித்யா, தூக்கம் தெளிஞ்சுதா இல்ல இன்னும் அந்த நிலா வெளிச்சத்திலேயே இருக்கணுமா என்று குறும்புடன் கேட்டான். வித்யா வெட்கத்தில் போர்வையை இழுத்து தன் முகத்தை மறைத்து கொண்டு, அர்ஜுன், என்ன இது, எப்பவும் இதே பேச்சா இருக்கு, மணி என்ன ஆகுது பாருங்க, சீக்கிரம் கிளம்புங்க என்று அவனை தள்ள முயன்றாள். அர்ஜுன் அவளது கையை பிடித்து தடுத்து, இன்னைக்கு நம்ம பாலியோட அந்த ஃபேமஸ் கிந்தாமணி எரிமலை பகுதிக்கு போக போறோம். அங்க போற வழியில நிறைய காஃபி எஸ்டேட் இருக்கு, அங்க ஒரு ஊஞ்சல் சாகசம் பண்ணலாம்னு இருக்கேன், வரியா என்று உற்சாகமாக கேட்டான். பிறகு இருவரும் தயாராகி வெளியே வந்தபோது பாலியின் அந்த பச்சை பசேல் என்ற இயற்கை எழில் அவர்களை வரவேற்றது. அர்ஜுன் ஒரு கார் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு வித்யாவை அழைத்து சென்றான். வழியெங்கும் இருந்த அந்த பழைய பாணி கோவில்களும் சிற்பங்களும் வித்யாவை மிகவும் கவர்ந்தன. ஒரு காஃபி எஸ்டேட்டில் கார் நின்றபோது அங்கே இருந்த அந்த பிரம்மாண்டமான ஊஞ்சலை பார்த்த வித்யாவிற்கு பயம் வந்துவிட்டது. ஐயோ அர்ஜுன், இது ரொம்ப உயரமா இருக்கு, அந்த பள்ளத்தாக்குக்கு மேலேயா ஊஞ்சல் ஆடுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வரல என்று அவள் பின்னடைந்தாள். அர்ஜுன் சிரித்து கொண்டே அவளது தோளில் கை போட்டு, பயம் எதுக்குடி, இதோ பாரு, இங்க எல்லாரும் ஆடுறாங்க, இது ரொம்ப பாதுகாப்பானதுதான், அதுவும் இல்லாம நான் உன் பின்னாடி இருக்கேன்ல, அந்த உயரத்துல இருந்து பாலியோட அழகா பாக்குறதுக்கு ஒரு தனி சுகமா இருக்கும் வித்யா,
எனக்காக ஒரு வாட்டி வரியா என்று கெஞ்சினான். வித்யா தயங்கி தயங்கி அந்த ஊஞ்சலில் ஏறி அமர்ந்தாள். பாதுகாப்பு கயிறுகள் கட்டப்பட்டதும் அர்ஜுன் அவளுக்கு பின்னால் நின்று கொண்டு அவளது கைகளை தன் கைகளால் அழுத்தி பிடித்துக் கொண்டான். 1 2 3 போலாமா என்று கேட்டபடி ஊஞ்சலை மெல்ல தள்ளினான். ஊஞ்சல் அந்த பள்ளத்தாக்கை நோக்கி பறந்தபோது வித்யா பயத்தில் கண்களை மூடிக்கொண்டு அம்மா என்று கத்தினாள். ஆனால் அந்த மெல்லிய காற்று அவளது முகத்தில் பட்டபோது மெல்ல கண்களை திறந்தாள். அவளது காலுக்கு கீழே பல ஆயிரம் அடி ஆழத்தில் பச்சை நிற காடுகளும் அருவிகளும் தெரிந்தன. அந்த தருணம் அவளுக்கு ஒரு புதிய உணர்வை கொடுத்தது. அர்ஜுன், இது சூப்பரா இருக்குதுங்க, மேகத்துல பறக்கிற மாதிரி இருக்கு என்று அவள் கைகளை விரித்து சிரிக்க அர்ஜுன் அவளது கன்னத்தில் ஒரு முத்தமிட்டு, பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, இந்த ஒரு வாரம் உனக்கு நிறைய சாகசங்களை நான் காட்ட போறேன் என்றான். மாலை நேரத்தில் அவர்கள் பாலியின் கடற்கரைக்கு சென்றனர். அங்கே கடல் நீர் தங்க நிறத்தில் சொலித்துக் கொண்டிருக்க அர்ஜுனும் வித்யாவும் கைகோர்த்து மணலில் நடக்க, அர்ஜுன், நிஜமாவே இந்த ட்ரிப் என் வாழ்க்கையில மறக்க முடியாதது. இவ்வளோ சந்தோஷமா நான் இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அக்காவை பார்க்கணும் போல இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணலாமா என்று வித்யா கேட்க அர்ஜுன் சிரித்து கொண்டே, கண்டிப்பா பண்ணலாம் வித்யா, அவங்க இந்நேரம் மாலத்தீவுல சித்து சார ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்று கிண்டல் செய்தான். இருவரும் கடற்கரை மணலில் அமர்ந்து சூரியன் மறையும் அந்த அழகிய காட்சியை ரசித்தனர். அர்ஜுன் வித்யாவை தன் அணைப்பிற்குள் இழுத்துக்கொண்டான். அந்த இரவு பாலி தீவின் அமைதியோடு அவர்களின் ஆழமான காதலால் இன்னும் அழகானது. அடுத்த நாள் மாலத்தீவின் அந்த 2வது நாள் காலை கடல் நீல நிறத்தில் வைரக்கற்கள் சிதறியது போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. சித்தார்த் குளித்துவிட்டு வந்து கண்ணாடி முன் நின்று தலையை சரி செய்தபடி, கயல், சீக்கிரம் கிளம்புடி, இன்னைக்கு நாம அந்த அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்சு சாப்பிட போறோம். அங்க போறதுக்கு நீ ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறேன் என்று குரல் கொடுத்தான். சற்று நேரத்தில் கயல்விழி அந்த அறையின் திரையை விலக்கிக் கொண்டு வெளியே வர அவளை பார்த்த சித்தார்த் கையில் இருந்த சீப்பை தரையில் நழுவ விட்டான். கயல், இது நீதானா என்று அவன் கண்கள் அப்படியே நிலைத்து நின்றன. கயல்விழி ஒரு மெல்லிய சாட்டின் துணியாலான கடல் நீல நிற லாங்கவுனை அணிந்திருந்தாள். அதன் கழுத்து சரிவு அவளது மேனியின் அழகை எடுப்பாக காட்ட, கையில்லாத அந்த உடை அவளது மென்மையான தோள்களை துலக்கி காட்டியது. கூந்தலை அள்ளி முடிந்து ஒரு பூவை சூடியிருந்தாள். உதட்டில் ஒரு லேசான சிவப்பு நிற லிப்ஸ்டிக் மின்ன, காதில் வைரத்தோடுகள் ஜொலித்தன. சித்தார்த் அவள் அருகே மெல்ல நடந்து வந்து அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்தவன், கயல், நிஜமாவே நீ தேவதை மாதிரி இருக்கடி. இந்த ட்ரெஸ் உனக்கு இவ்வளவு பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. மேனி இந்த நீல நிறத்துல அப்படியே பால் மாதிரி ஜொலிக்குது என்று அவன் அவளது காதோரம் குனிந்து கிசுகிசுக்க, கயல்விழி வெட்கத்தில் அவன் மார்பில் கை வைத்து தள்ளினாள். ஏங்க, சும்மா பாராட்டிட்டே இருக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. இந்த ட்ரெஸ் ரொம்ப ஓவரா இருக்கா என்று அவள் தயக்கத்துடன் கேட்க, சித்தார்த் அவள் முகவாயை தூக்கி, ஓவரெல்லாம் இல்லடி, இதுதான் பர்ஃபெக்ட். உன்னை பார்த்தா இப்போவே அப்படியே அள்ளிட்டு போய் வேற எங்கேயாவது மறைச்சு வைக்கணும் போல இருக்குது. மத்தவங்க கண்ணு உன் மேல படுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்குது என்றபடி அவளது கழுத்து சரிவில் ஒரு மென்மையான முத்தத்தை பதித்தான். பிறகு இருவரும் அந்த அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்டிற்கு சென்றனர். கடலுக்கு அடியில் சுமார் 20 அடி ஆழத்தில் முழுவதும் கண்ணாடியாலான அந்த அறைக்குள் நுழையும் பொழுதே கயல்விழிக்கு மிளர்ச்சியாக இருந்தது. சுற்றிலும் சுறா மீன்களும் வண்ண மீன்களும் நீந்தி கொண்டிருக்க, சித்தார்த் அவளது கையை பிடித்து கொண்டு ஒரு ஓரத்தில் இருந்த பிரத்யேக மேஜையில் அமர வைத்தான். இங்க பாருங்க, அந்த பெரிய மீன் நம்மளையே பாக்குது என்று கயல்விழி விழுந்து சொல்ல, சித்தார்த் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அந்த மீன் எதை பாக்குதோ இல்லையோ, நான் என் உலகத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன் கயல். இன்னைக்கு நீ இவ்வளோ அழகா இருக்க, எனக்கு சாப்பிடவே தோணல என்று அவன் அவளது விரல்களை கோர்த்து தன் இதழ்களில் ஒற்றிக்கொண்டான். அதே நேரம் அவர்கள் உணவை ஆர்டர் செய்த பிறகு மெல்லிய இசை அங்கே ஒலிக்க தொடங்கியது. சித்தார்த் மெல்ல எழுந்து கயல்விழியின் கையை பற்றினான். கயல், இந்த மியூசிக்கு நம்ம ஒரு டான்ஸ் ஆடலாமா என்று கேட்க, கயல்விழியோ பதறிப்போய், ஐயோ, இங்கேயா, மத்தவங்க எல்லாம் இருக்காங்க, அசிங்கமா இருக்கும் என்று மறுத்தாள். யார் இருந்தா என்னடி, இது நம்ம ஹனிமூன், இங்க இருக்கிற யாருக்கும் நம்மள தெரியாது என்று வற்புறுத்தி அவளை அந்த சிறிய மேடை போன்ற இடத்திற்கு கூட்டிச் சென்றான்.
அவளது ஒரு கையை தன் தோளில் வைத்து மறு கையால் அவளது இடையை இறுக்கமாக அணைத்து கொண்டு மெல்ல அசைந்தான். கயல்விழி அவனது கண்களை பார்த்தபடியே அவனோடு இணைந்து ஆடினாள். அந்த தருணத்தில் சித்தார்த்திற்கு உலகமே மறந்து போனது. அவளது மேனியின் வாசம், அந்த மெல்லிய இசை, சுற்றிலும் இருந்த அந்த நீல நிற கடல் அனைத்தும் அவனை ஒருவிதமான போதையில் ஆழ்த்தியது. திடீரென்று அவன் அவளை தன் பக்கம் இன்னும் நெருக்கமாக இழுத்து அவளது இடையை சுற்றி இருந்த பிடியை விறுவிறுப்பாக இறுக்கினான். கயல்விழியோ, "இங்க என்ன பண்றீங்க?" என்று அதிர்ச்சியில் முணுமுணுப்பதற்குள் சித்தார்த் அவளது முகத்தை ஏந்தி அங்கிருந்த மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்ற கவலையே இல்லாமல் அவளது இதழ்களில் ஒரு நீண்ட ஆழமான முத்தத்தினை பதித்தான். கயல்விழி அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தாலும் அடுத்த நொடியே அவனது ஆவேசமான காதலில் தன்னை மறந்தாள். அந்த உணர்ச்சி பெருக்கில் அவளது கைகள் அவனது கழுத்தை இன்னும் இறுக்கமாக சுற்றி கொண்டன. சுமார் சில நிமிடங்கள் அந்த பொது இடத்திலேயே அவர்கள் காதல் சங்கமம் நீடித்தது. அங்கிருந்த மற்ற சுற்றுலா பயணிகள் இவர்களை பார்த்து மென்மையாக சிரிக்க கயல்விழி முகம் சிவந்து சித்தார்த்தின் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். "இங்க இது ரொம்ப ஓவருங்க, பப்ளிக்ல இப்படியா பண்ணுவீங்க? எல்லாரும் பாக்குறாங்க பாருங்க" என்று அவள் வெட்கத்தில் அவன் நெஞ்சில் செல்லமாக அடிக்க சித்தார்த் பலமாக சிரித்தான். "பாக்கட்டும் கயல், சித்தார்த் தன் பொண்டாட்டியை எவ்வளவு நேசிக்கிறான்னு இந்த மாலத்தீவே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நீ கொடுத்த அந்த முத்தம் இருக்கே, அது இந்த 5 நட்சத்திர ஹோட்டல் சாப்பாட்டை விட ரொம்ப ருசியா இருக்குதுடி" என்று அவளை மீண்டும் அணைத்துக் கொள்ள அன்றைய மதியம் அவர்களின் காதலாலும் அந்த அழகான சூழலாலும் ஒரு கவிதை போல கழிந்தது. சித்தார்த் கயல்விழியின் ஒவ்வொரு அசைவையும் ரசித்துக் கொண்டே அவளுக்கு தேவையான உணவுகளை தன் கையாலேயே ஊட்டிவிட்டான். அந்த மாலத்தீவின் ஆழ்கடலுக்குள் அவர்களின் காதல் ஆழமாக வேன்றூன்றியது. மாலத்தீவின் அந்த நீல நிற கடற்பரப்பு அன்று ஒரு கண்ணாடி தளம் போல அமைதியாக இருந்தது. மதிய உணவிற்கு பிறகு சித்தார்த் கயல்விழியின் கையை பிடித்துக் கொண்டு கடற்கரையோரம் இருந்த அந்த சாகச விளையாட்டுகள் நடக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றான். "கயல், இங்க பாரு, இந்த ஜெட்ஸ்கி ஓட்டலாமா? செம்ம ஸ்பீடா தண்ணிக்கு மேல பறக்கலாம்" என்று சித்தார்த் உற்சாகமாக கேட்க கயல்விழி அந்த அலையடிக்கும் வேகத்தை பார்த்து அப்படியே பின்வாங்கினாள். "ஐயோ வேண்டாங்க, இந்த தண்ணி ஆழம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம இதுல உட்கார்ந்தா தூக்கி போட்டுறாதா? நாவல்ல, நீங்க போங்க" என்று அவள் தன் கையை விடுவிக்க முயன்றாள். ஆனால் சித்தார்த் அவளது இடையை சுற்றி தன் கையை வளைத்து அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டவன், "பயம் எதுக்குடி? உன் புருஷன் நான் பின்னாடி உட்கார்ந்துட்டு உன்னை தாங்கி பிடிச்சுப்பேன். அந்த பனித்துளிகள் உன் முகத்துல தெரிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. வரியா? இல்ல இங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு முத்தம் கொடுத்து உன்னை சம்மதிக்க வைக்கட்டுமா?" என்று அவன் குறும்புடன் அவளது காதோரம் கேட்க கயல்விழி முகம் சிவந்து போனாள். "ஏங்க, என்ன இது? எப்ப பார்த்தாலும் மிரட்டுறதே வேலையா போச்சு. சரி சரி வரேன், ஆனா மெதுவா தான் ஓட்டணும்" என்று நிபந்தனை விதித்துவிட்டு அவனுடன் அந்த ஜெட்ஸ்கியில் ஏறினாள். சித்தார்த் முன்னால் அமர்ந்து ஹேண்டிலை பிடிக்க கயல்விழி அவனுக்கு பின்னால் அமர்ந்து அவனது வயிற்றை இருக்க கட்டி கொண்டாள். "ரெடியா கயல்? இதோ கிளம்பிட்டோம்" என்று சொல்லி அவன் இன்ஜினை ஸ்டார்ட் செய்ய அந்த இயந்திரம் ஒரு கர்ஜனையுடன் கடலுக்குள் பாய்ந்தது. வேகம் அதிகரிக்க அதிகரிக்க கடல் நீர் அப்படியே சிதறி இருவர் முகத்திலும் பட்டது. கயல்விழி பயத்தில் கண்களை மூடிக்கொண்டு, "இங்க மெதுவா போங்க மெதுவா போங்க" என்று கத்தினாள். ஆனால் சித்தார்த் விடாமல் இன்னும் வேகத்தை ஏற்றி அலைகளுக்கு நடுவே ஜிக்ஜாக் முறையில் ஓட்டினான். "கயல், கண்ணை திறந்து பாரடி, இந்த உலகமே நம்ம காலுக்கடியில இருக்கிற மாதிரி இருக்கும்" என்று அவன் கத்த கயல்விழி மெல்ல கண்களை திறந்தாள். சுற்றிலும் நீல நிற கடல்கள், மேலே மேகங்கள், முகத்தில் மோதும் குளிர்ந்த நீர்த்துளிகள். அந்த தருணம் அவளுக்கு ஒரு புதிய சிறகுகளை கொடுத்ததை போல இருந்தது. பயம் மறைந்து ஒரு உற்சாகம் அவளை தொற்றிக் கொண்டது. "ஏங்க, இது சூப்பரா இருக்குங்க, இன்னும் வேகமா போங்க" என்று அவள் கத்தி சிரிக்க சித்தார்த் அவளது கையை தன் ஒரு கையால் அழுத்தி பிடித்துக் கொண்டு, "அப்படியா மேடம், இப்போ பாரு" என்று சொல்லி ஒரு பெரிய வளைவில் வளைக்க கயல்விழி தடுமாறி அவன் முதுகோடு அப்படியே ஒட்டி கொண்டாள். அந்த நடுக்கடலில் யாரும் இல்லாத அந்த தனிமையில் சித்தார்த் அந்த ஜெட்ஸ்கியை ஒரு இடத்தில் நிறுத்தினான். சுற்றிலும் கடல் நீர் மட்டும்தான் இருந்தது. கயல்விழி மூச்சரிக்க, "ஏன் நிறுத்திட்டீங்க?" என்று கேட்க சித்தார்த் அவளை நோக்கி திரும்பினான். அவளது நனைந்த கூந்தலில் இருந்து சொட்டும் நீர்த்துளிகள் அவளது முகத்தில் வைரங்கள் போல மின்னிக் கொண்டிருக்க, "ஏன்னா இந்த தனிமையில ஒன்ன மட்டும் ரசிக்கணும்னு தோணுது கயல். இந்த நீல நிற கவுன்ல நீ தேவதை மாதிரி இருந்த.
இப்போ இந்த நனைஞ்ச கோலத்துல அப்படியே ஒரு கடல் கன்னி மாதிரி இருக்கடி என்றபடி அவளது முகத்தை ஏந்தி அவளது நெற்றியில் இருந்து வழிந்த நீரை தன் இதழ்களால் துடைத்தான். கயல்விழி அவனது தீர்க்கமான பார்வையில் அப்படியே உருகி போனவள், எங்க நடுக்கடலை இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்று அவள் முணுமுணுக்க, சித்தார்த் அவளை தன் மடியில் அமர வைத்து அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்து அணைத்து கொண்டான். இந்த உலகம் நமக்கு வேணாம் கயல், இப்போ இந்த நொடி நீயும் நானும் மட்டும்தான் நிஜம் என்றபடி அவளது இதழ்களில் ஒரு ஆழமான ஆக்ரோஷமான முத்தத்தினை பதித்தான். அந்த அலையடிக்கும் கடலுக்கு நடுவே அவர்களின் காதல் அலைகளும் ஒரு புதிய வேகத்தை எட்டின. சுமார் 10 நிமிடங்கள் அந்த தனிமையில் அவர்கள் ஒருவரையொருவர் அணு அணுவாக ரசித்தனர். வார்த்தைகளை விட அவர்களின் சுவாசமும் அணைப்புகளுமே அதிகமாயிருந்தது. பிறகு கரைக்கு திரும்பிய போது கயல்விழி நனைந்த கோலத்திலும் ஒருவிதமான பூரிப்போடும் இருந்தாள். சித்தார்த் அவளது கையை பிடித்து கொண்டு, என்ன மேடம், இன்னும் ஒரு ரவுண்டு போலாமா என்று கேட்க, கயல்விழி அவனது தோளில் செல்லமாக அடித்து, போதும் நீங்க பண்ற அலும்பு தாங்க முடியல, வாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் என்று சிரித்து கொண்டே அவனை தள்ளி கொண்டு சென்றாள். அன்றைய மாலை பொழுது அவர்களின் காதலால் அந்த தீவையே ஒரு சொர்க்கமாக மாற்றியிருந்தது. சித்தார்த் கயல்விழி ஜோடி தங்களின் ஹனிமூனின் ஒவ்வொரு நொடியையும் ஒரு கவிதையாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அதே நேரம் பாலியின் அந்த பசுமை படர்ந்த அதிகாலை பொழுது ஒரு புதிய உற்சாகத்துடன் விடிந்தது. அர்ஜுன் வித்யாவை எழுப்ப அவளோ இன்னும் அந்த பனிமூட்டமான குளிரில் போர்வையை சுருட்டி கொண்டு படுத்திருந்தாள். அர்ஜுன் மெல்ல அவளது காதோரம் குனிந்து, வித்யா சீக்கிரம் எழுந்து ஒரு அழகான ட்ரெஸ் பண்ணிட்டு வா, இன்னைக்கு நம்ம யானை சவாரி போக போறோம், அந்த பெரிய ஜீவன்கள் மேல உட்கார்ந்து பாலியோட காடுகளை சுத்தி பார்க்க போறோம் என்று அவளது கன்னத்தில் ஒரு முத்தமிட்டு எழுப்பினான். வித்யா ஆச்சரியத்துடன் எகிரி குதித்து எழுந்தவள், நிஜமாவா அர்ஜுன், யானை மேலையா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக தயாரானாள். அவள் ஒரு மெல்லிய மஞ்சள் நிற பூ போட்ட லாங் ஃப்ராக் அணிந்து கூந்தலை தளர முடித்து ஒரு சின்ன தொப்பியை மாட்டிக்கொண்டு வந்தபோது அர்ஜுன் அப்படியே சொக்கி போய் நின்றான். என்ன வித்யா, இன்னைக்கு என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த மஞ்சள் நிறத்துல நீ அப்படியே ஒரு தங்கச்சல மாதிரி ஜொலிக்கிறடி என்று அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்து அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். வித்யா வெட்கத்தில் அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, போதும் கிளம்புங்க, லேட் ஆயிடும் என்று செல்லமாக மிரட்டினாள். இருவரும் அந்த புகழ்பெற்ற யானை பூங்காவிற்கு வந்தடைந்தனர். அங்கே பிரம்மாண்டமான யானைகள் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தன. வித்யா முதலில் அந்த உருவத்தை பார்த்து சற்று தயங்கினாலும் அர்ஜுன் அவளது கையை பிடித்து தைரியம் கொடுத்தான். பயப்படாத வித்யா, இது ரொம்ப சாதுவான யானை, வா மேலே ஏறுவோம் என்று சொல்லி அவளை மெல்ல அந்த யானையின் மேல் இருந்த இருக்கையில் அமர வைத்தான். யானை நகரத் தொடங்கிய போது அதன் அசைவில் வித்யா தடுமாறி அர்ஜுனின் மேல் சாய்ந்தாள். அர்ஜுன் அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு அவளை தன் அணைப்பிற்குள் இறுக்கமாக சுருட்டி கொண்டான். இப்போ எப்படி இருக்கு மேடம், பயம் போயிட்டா என்று அவன் அவளது கழுத்தோரம் கிசு கிசுக்க வித்யா சிலிர்த்து போய், ஏங்க பாகன் முன்னாடி இருக்காரு, கையை விடுங்க என்று முணுமுணுத்தாள். யானை சவாரி அந்த அடர்ந்த காடுகளுக்குள் சென்றது. சுற்றிலும் உயர்ந்த மரங்கள், வண்ண பறவைகளின் கூச்சல்கள், தூரத்தில் விழுந்த அருவியின் சத்தம் என அனைத்தும் ஒரு கனவு உலகம் போல இருந்தது. அர்ஜுன் ஒரு கையால் அவளை அணைத்து கொண்டு மறு கையால் காட்டின் அழகை சுட்டி காட்டினான். வித்யா இங்க பாரு, அந்த தூரத்துல இருக்கிற மலை எவ்வளவு அழகா இருக்கு. இந்த யானை சவாரியில உன் கூட இப்படி தனியா இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னான். அப்படியே ஒரு அழகான ஏரிக்கரை ஓரம் யானை வந்தபோது அர்ஜுன் வித்யாவின் முகத்தை ஏந்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன், வித்யா அன்னைக்கு கல்யாணத்துல உன்கிட்ட ஒரு சத்தியம் பண்ண ஞாபகம் இருக்கா? உன்னை ஒரு மகாராணி மாதிரி வச்சுப்பேன்னு. இன்னைக்கு இந்த யானை மேல உட்கார்ந்து வரும்போது நீ நிஜமாவே ஒரு மகாராணி மாதிரி தான் தெரியற என்று அவளது இதழ்களில் ஒரு மென்மையான நீண்ட முத்தத்தினை பதித்தான். அந்த பனிமூட்டமான காட்டின் அமைதியில் யானையின் அசைவுகளுக்கு நடுவே அவர்களின் காதல் சங்கீதம் ஒலித்தது. சவாரி முடிந்து கீழே இறங்கியதும் வித்யா அந்த யானைக்கு பழங்களை கொடுத்து தடவி கொடுத்தாள். அர்ஜுன் அந்த தருணங்களை சுட சுட தன் கேமராவில் படம் பிடித்தான். அர்ஜுன், நிஜமாவே இது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். யானை மேல உட்கார்ந்து வர்றது எவ்வளவு கெத்தா இருக்கும் தெரியுமா என்று அவள் துள்ளி குதிக்க அர்ஜுன் அவளை அள்ளி அணைத்து கொண்டான்.
மாலை நேரம் நெருங்கியதும் அவர்கள் அங்கிருந்த ஒரு சிறிய ஆற்றுப்பாலத்தில் அமர்ந்து அஸ்தமனத்தை ரசித்தனர். அர்ஜுன் அவளது கையை பிடித்து தன் இதழ்களில் ஒட்டி கொண்டு, வித்யா, இந்த ஒரு வாரம் நமக்கு கிடைச்ச இந்த தனிமை நம்ம காதலை இன்னும் ஆழமாக்கி இருக்கு. ஊருக்கு போனாலும் இதே நெருக்கம் நம்ம கிட்ட இருக்கணும் என்றான். வித்யா அவனது தோளில் தலை சாய்த்து, நிச்சயமா அர்ஜுன், உங்களை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று ரகசியமாக சொன்னாள். அன்றைய நாள் பாலி தீவின் அந்த பசுமைக்கு நடுவே அவர்களின் காதல் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியது. அர்ஜுன் வித்யா ஜோடி தங்களின் ஹனிமூனை ஒவ்வொரு நொடியும் ஒரு தேவதை கதையைப் போலவே வாழ்ந்து கொண்டிருந்தனர். மாலத்தீவின் அந்த அமைதியான அதிகாலை பொழுது கடலும் வானமும் தொடுவானத்தில் ஒன்றாக சங்கமிக்கும் ஒரு அழகான ஓவியம் போல விடிந்தது. ஜன்னல் திரைகளை தாண்டி வந்த அந்த மெல்லிய இளஞ்சிவப்பு நிற சூரிய ஒளி கயல்விழியின் முகத்தில் பட்டு அவளை மெல்ல தட்டி எழுப்பியது. அவள் மெல்ல கண்விழித்த போது சித்தார்த் இன்னும் அவளை தன் வலுவான அணைப்பிற்குள் சிறைப்பிடித்திருப்பதை உணர்ந்தாள். அவனது மூச்சு காற்று அவளது கழுத்து சரிவில் ஒரு சீரான தாளத்தில் பட்டு கொண்டிருந்தது. கயல்விழி மெல்ல அவனது கைகளை விலக்க முயல சித்தார்த் தூக்கத்திலேயே அவளை இன்னும் நெருக்கமாக தன் மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். கயல், எங்க போற? இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாமேடி என்று அவன் கரகரப்பான குரலில் கிசு கிசுக்க கயல்விழி சிரித்து கொண்டே, ஏங்க, சூரியன் வந்தாச்சு, அங்க பாருங்க, அந்த விடியல் எவ்வளோ அழகா இருக்கு, வாங்க பீச்சுக்கு போய் அந்த சூரிய உதயத்தை பார்க்கலாம் என்று அவனது கன்னத்தை தட்டினாள். சித்தார்த் சோம்பல் முறித்து கொண்டு எழுந்து அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். சரி, என் பொண்டாட்டி கேட்டா இல்ல நான் சொல்ல முடியும், வா போலாம் என்று சொல்லி அவளது கையை பிடித்து கொண்டு வெளியே வந்தான். வெள்ளை மணல் பரப்பில் இருவரும் வெறும் காலால் கைகோர்த்தபடியே நடந்தனர். கடல் நீர் அவர்களின் பாதங்களை தொட்டு சென்ற போது அந்த ஜில்லிடும் உணர்வு இருவரையும் ஒரு புதிய உற்சாகத்தில் ஆழ்த்தியது. சித்தார்த் கயல்விழியை பின்னாடி இருந்து அணைத்து கொண்டு அவளது தோளில் தன் முகத்தை புதைத்து வைத்துக் கொண்டான். கயல், இந்த உலகத்துல எத்தனையோ விடியல்களை பார்த்திருப்போம், ஆனா உன் கூட இந்த தனி தீவுல பாக்குற இந்த விடியல் தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னான். அப்படியே கடற்கரை மணலில் அமர்ந்து அந்த செந்நிற சூரியன் கடலுக்குள் இருந்து மெல்ல மேலே வருவதை இமைக்காமல் பார்த்தனர். கயல்விழி சித்தார்த்தின் தோளில் தலையை சாய்த்து கொண்டு, நிஜமாவே இந்த ஒரு வாரம் நமக்கு கிடைச்ச ஒரு வரம்ங்க. ஊருக்கு போனா மறுபடியும் அதே டென்ஷன், அண்ணனோட கவலைன்னு எல்லாம் ஆரம்பிச்சிடும். இந்த சந்தோஷம் அங்கேயும் தொடருமா என்று மெல்ல கேட்டாள். சித்தார்த் அவளது கையை தன் இதழ்களில் ஒற்றி கொண்டு, கண்டிப்பா தொடரும் கையல். அண்ணா விஷயத்துல நாம ஒரு நல்ல முடிவெடுப்போம், ஆனா அதுக்காக நீ உன் சிரிப்பை ஒரு நாளும் இழக்க கூடாது என்று அவளுக்கு தைரியம் கொடுத்தான். மறுபுறம் கொடைக்கானலின் அந்த பனிமூட்டமான மலைப்பாதையில் விக்ரமின் கார் ஒரு வேட்டைக்காரனின் வேகத்தோடு சீறிக்கொண்டு சென்றது. அவனது கண்கள் சிவந்து போயிருந்தன. 2 நாட்களாக சரியான தூக்கம் இல்லை. நித்யா, நீ கொடைக்கானல்ல ஒரு ஹோம் ஸ்டேல வேலைக்கு சேர்ந்திருக்கிறது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீ தங்கியிருக்கிற அந்த தனி வீடு தான் என்னோட இலக்கு என்று அவன் பற்களை கடித்தான். விக்ரம் அந்த ரகசிய தகவலில் இருந்த முகவரியை தேடி ஏரி பகுதியிலிருந்து சற்று தள்ளி இருந்த அந்த தனிமைப்படுத்தப்பட்ட மலைச்சரிவுக்கு சென்றான். அங்கே அந்த அழகான மரத்தாலான காட்டேஜ் தெரிந்தது. வாசலில் பூத்து குலுங்கிய ரோஜா செடிகள் நித்யாவின் ரசனை அவனுக்கு பறைசாற்றின. விக்ரம் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு மெல்ல அந்த வீட்டை நோக்கி நடந்தான். பனிமூட்டம் அதிகமாக இருந்ததால் எதிரே இருப்பவர் கூட தெரியவில்லை. நித்யா அப்போதுதான் பால்கனிக்கு வந்து தன் கையில் இருந்த சூடான காஃபியை பருகியபடி அந்த பள்ளத்தாக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு தற்காலிகமான நிம்மதி இருந்தது. திடீரென்று கீழே கார் கதவு அடைப்படும் சத்தம் கேட்க நித்யா திடுக்கிட்டு கீழே பார்த்தாள். பனிமூட்டத்திற்கு நடுவே ஒரு உருவம் கம்பீரமாக நடந்து வருவதை கண்டாள். அந்த நடை, அந்த தோரணை, அவளது இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. விக்ரம் சார்? இல்ல, இது கனவா? அவர் எப்படி இங்க என்று அவள் திகைத்து நிற்க விக்ரம் மெல்ல அண்ணாந்து பார்த்தான். நித்யாவின் கண்கள் விக்ரமின் கண்களோடு நேருக்கு நேர் சந்தித்தன. அந்த ஒரு நொடியில் அவள் கட்டியிருந்த அந்த பாதுகாப்பு அரண் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்தது. விக்ரம் ஒரு குரூரமான புன்னகையுடன், தப்பிக்கலாம்னு நினைச்சியா நித்யா
இந்த விக்ரம் கிட்ட இருந்து தப்பிக்கிற வழி இன்னும் இந்த உலகத்துல யாராலையும் கண்டுபிடிக்கப்படலடி என்று கத்தினான். நித்யா பயத்தில் தன் கையில் இருந்த காஃபி கப்பை நழுவ விட்டாள். அது தரையில் விழுந்து சிதறிய சத்தம் அந்த மலைப்பகுதியின் அமைதியே கலைத்தது. அவள் உள்ளே போய் கதவை பூட்ட முயல விக்ரம் மின்னல் வேகத்தில் அந்த படிக்கட்டுகளில் ஏறி வந்து அவள் கதவை சாற்றுவதற்குள் தன் காலால் கதவை தடுத்து நிறுத்தினான். அந்த பனி படர்ந்த கொடைக்கானல் மலை உச்சியில் விக்ரம் மற்றும் நித்யாவின் அந்த ஆக்ரோஷமான மோதல் இப்பொழுது ஒரு உச்சக்கட்டத்தை எட்டியது.